கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிப்பீராக. ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ. கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும். காணாததல்லோ நித்தியம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே. அதன் இச்சையாவும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலம் எல்லாம் போகுதே போகுதே உலக மாய்கையிலே. ஓ தேவ கோபம் வரும் முன் வரும் உன் மீட்பரண்டை வாராயோ. ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன்பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலைதனிலே. உன் பாவம் நீங்கி போகுமே போகுமே அதில் ஸ்நானம் செய்வதாலே. ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என் நேசரேற்றுக் கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா. தேவாசீர்வாதம் பெறுவார். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஈஸ்வராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். மார்க் 9வது அதிகாரம் 44வது வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 44 from Mark 9. Where their worm dieth not and the fire is not quenched. 46 48. Let's read Mark 9 46 also 48. Where their worm dieth not and their fire is not quenched. Where their worm dieth not and the fire is not quenched. ஆமென். இந்த 3 வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் புழு சாவாமலும் அவர்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாடினோம். காணாததல்லோ நித்தியம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 17 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 Corinthians 4:16-18. For which cause we faint not, but though our outward man perish,
yet the inward man is renewed day by day. For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. Amen. The things which are not seen are eternal. அதனால தான் eternal glory is there, eternal damnation is there. நித்திய மகிமை என்று ஒன்று உண்டு, நித்திய ஆக்கினை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தோடு முடிவது அல்ல. நம்முடைய சரீரத்திற்கு அழிவு இருக்கிறது, ஆனால் நம்முடைய ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. Either it has to go to heaven or it has to go to hell. மத்தேயு 9:44, 46, 48 அதை தான் நாம் பார்க்கிறோம். It's not an imagination. Whatever Jesus said, it is the truth. Jesus said, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொன்ன அந்த இடம் வந்துதான் நரகம். நீங்கள் 43வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இயேசு சொன்னார், சம்டைம்ஸ் நம்ம கை நமக்கு இடரல் உண்டாக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்காக கையை வெட்டி போடணும்னு சொல்லலை. He stresses the importance of entering into eternal life than to go with 2 hands to the hell. அவியாத அக்கினி உள்ள அந்த நரகத்தை குறித்து லூக்கா 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் நரகத்தில் போய் ரொம்ப வேதனைப்படுறாரு. அங்கே போய் அவர் கேட்குறாரு, என்னுடைய சகோதரர் இந்த நரகத்தில் வேதனைப்படக்கூடாது என்று. பட் தட் இஸ் டூ லேட். அங்கே போய் பண்ணுற ப்ரேயர்ஸ்க்கெல்லாம் பதில் கிடைக்காது. நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய கித்தன்கின் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா தரித்து எறிந்து போடு, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? Our own flesh is against us to go into eternal life. அவங்க எனக்கு அதை பண்ணுறாங்க, அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற காரியங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் our own flesh is against us. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு அவங்கள ஏதாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது எல்லாம் சொல்லுவார், அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு. கடைசியில் சொல்லுவார், தன்னைத்தான் வெறுத்து, யூ ஹாவ் டு ஹேட் யுவர் ஓன் செல்ஃப். சம்டைம்ஸ் அவர் ஓன் ஆர்கன்ஸ் இன் த பாடி இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அதனால தான் சொல்கிறாரு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கும், உன் கால் உனக்கு இடரல். கால் என்ன சொல்லும்? ஜபம் பண்ணு, முட்டி போடு அப்படின்னா அது முட்டி போடாது. அது நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது ரெடி ஆகிடும். முட்டி போட்டு ஜபம் பண்ணுன்னா இட் ஓன்ட் அக்செப்ட். ஸோ போகிற வழியில் அது ஏதாவது பிரச்சனையாகும் இல்லையா? கை இடரல் உண்டாக்கும், கால் இடரல் உண்டாக்கும், கண் இடரல் உண்டாக்கும். இதெல்லாம் உண்டாக்குறதுனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ வி நீட் டு காட் த ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி. நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். இட்ஸ் ரிட்டன் இன் ரோமன்ஸ் சாப்டர் 12, ரோமர் 12வது அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்கனா எப்படி இருக்க? We should always see what is there in the previous verse 11:36 of Romans. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. We are not created for our own selves, we are created for him. அவருக்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம், அவரை துதிப்பதற்காக, அவரோட ஃபெலோஷிப் இது பண்ணுறதுக்காக. அதுக்கு அவர் சில அனுகூலங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். He can give us families, he can give us riches, he can give us comfort, everything he gives us. அதெல்லாம் ஒரு gift மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் that is a sole purpose. What is the purpose? That we have to be with him.
என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதற்காக தான் மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஸோ அப்படி இருக்க லெட்ஸ் ரீட் Romans 11:36. For of him and through him and to him are all things, to whom be glory Of forever him, and ever. through him and to him, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நம்ம பாடிஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Romans 12:1-2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. ஆமென். அதை தான் நம்ம பார்க்குறோம். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, புறம்பான மனுஷனானது அழிந்து. when you give yourself as a living sacrifice, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும் பொழுது சரீரத்தில் சில பலவீனங்கள் நமக்கு வருகிறது. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் பார்க்குறோம், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள், எவ்ரிடே இட் இஸ் ரினியூடு, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பை த ரினியூயிங் ஆஃப் யுவர் மைண்ட், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹியர் வி ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறுரூபமாகிறோம். இயேசு வரும்பொழுது ஃபுல்லி ஹீ வில் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். இட் இஸ் ரிட்டன் இன் 1 Thessalonians 4th chapter. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இன்னும் உம்மை அறியாதவர்கள், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அந்த நித்திய நரகத்திலே போகாதபடிக்கு give them a reasoning, Father. ஆண்டவரே, உலகத்திலே ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு பரிசுத்தமாக இருக்கிற அந்த பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரே நினைக்காதபடிக்கு இங்கேயே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமான தேவனோடு வாழ்வதற்கு தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.